लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोगदस्तिधरानतृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலை மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலைமேயாரா முதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2759வது நாள் பதிவேற்றம். நம்மாழ்வார் அருடைய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 13வது பாசுரம், 2ஆம் திருமணியுடைய 3வது பாசுரம், 13வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். தன் நெஞ்சத்தை பார்த்து பேசி பெருமாளை பார்த்து பேசுகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள். தாமான தன்மையிலே ஆழ்வார் பேசுகிற பாசுரங்கள். முதலிலே தனியன் புந்துற்ற நெஞ்சே முயற்றி தரித்து உரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகு ஊரும் சோலை சூழ் பொய் மொய் பூம் பொரு நல் குருகூரன் மாறன் பேர் கூறு. 13வது பாசுரம். வழக்கொடு மாறுகொள் அன்றடியார் வேண்ட இழக்கவும் காண்டும் இறைவ இழப்புண்டே எம் ஆட்கொண்டாகிலும் யான் வேண்ட என் கண்கள் தம்மால் காட்டு உன்மேனி சாய். உன்னுடைய மேனி நிழலை எனக்கு காட்டு என்று சொல்லுகிறார் ஆழ்வார். வழக்கொடு மாறுகொள் அன்று, வழக்கத்திற்கு மீறிய விஷயத்தை நான் உன்னிடம் கேட்கவில்லை, நியாயத்தோடு உள்ள விஷயத்தை தான் உன்னை கேட்கிறேன். அது என்னவென்றால், மேன்மக்களை நோக்கி கீழ்மக்கள் தங்களுக்கு வேண்டியது இது என்று பிரார்த்தித்தார்களானால் இறைவ என்று பெருமாளை பாட்டு கூறுகிறார். தாங்கள் எதையாவது இழந்தாலும் தங்களுக்கு வேண்டுகோள் வைத்தவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவது மேன்மக்களுடைய இயல்பு. இது உலகத்திலே இருக்கிறது. நான் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்வதனால் உங்களுக்கு ஏதும் ஒரு இழப்பும் வந்துவிடப் போவதா என்றால் இல்லை. என்னுடைய வேண்டுகோளுக்காக என்னை அடிமைப்படுத்தி கொண்டாவது எனது கண்களுக்கு உம்முடைய திருமேனியின் ஒளியை நிழலை காட்டியருள வேண்டும் என்று பேசுகிறார் ஆழ்வார். கீழ்ப்பாட்டிலே கண்ணன் தாள் வாழ்த்துவதே கண்டாய் வழக்கு என்று நமக்கு வேறு கதி கிடையாது, கண்ணனுடைய தாளை வணங்குவதை காட்டிலும் வேறு எதுவும் கிடையாது என்று தன்னுடைய நெஞ்சத்திற்கு உபதேசித்தார். எம்பெருமானை வாழ்த்தத் தொடங்கினார். வாழ்த்த வேண்டும் என்றால் வாழ்த்துகிற விஷயத்தை பற்றி கண்ணால் கண்டால் அல்லவா அதை பற்றி வார்த்தைகளால் வாழ்த்த முடியும். அப்படி என்றால் அவனுடைய திவ்ய மங்கள தரிசனம் கிடைத்தால் மட்டுமே அவனை வாழ்த்த முடியும். அது கிடைக்காமல் போகவே என்னவென்று வாழ்த்துகிறது என்று தடுமாறிக்கொண்டு பெருமாளை பார்த்து உன்னுடைய வடிவழகை அடியனுடைய கண்களுக்கு காட்டியருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். வழக்கோடு மாறு கொள்ளன்று என்று அடியேன் பிரார்த்திக்கிற விஷயம் வழக்கோடு மாறு கொண்டதன்று என்று சொல்கிறார். வழக்காவது என்பது நியாயமானது அல்லது விஷயமானது. நியாயமாக தான் கேட்கிறேன், நான் கேட்பது ஒன்றும் வழக்கத்துக்கு விரோதமானது இல்லை என்று சொல்கிறார். நியாயத்திற்கு ஒவ்வாததை அடியேன் ஒன்றும் விண்ணப்பம் செய்யவில்லையே, நியாயமானதையே சொல்ல வருகிறேன். அதற்கு பெருமாள் கேட்டாராம், வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடியே நான் என்ன விஷயம்னு சொல்லாமலேயே அநியாயமா நான் ஒன்றும் சொல்லலையேன்னு சொல்றியே அப்படின்னு கேட்கிறார். நீ சொல்வது நியாயமா அநியாயமான்றது நீ விஷயத்தை சொல்ல ஒன்னதானே எனக்கு புரியும். அப்படி சொல்லாம விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே நான் நியாயமான விஷயத்தை தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று கேட்க, அடியார் வேண்ட இழக்கவும் காண்டு என்கிறார். அடியார்களை கொள்ள வேண்டும் என்பதற்காக தனக்கு இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடியவன் தானே நீ. ஒருவனை அடைந்த ஒருவன் எனக்கு இது வேண்டும் என்று கேட்கிற பொழுது கேட்டவனுக்கு கொடுப்பதற்காக தனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் கேட்டவனுக்கு கொடுப்பது என்பது உலக இயல்பாக இருக்கும் போது, அடியவனாகிய நான் கேட்கிற போது உனக்கு என்ன இழப்பு வந்துவிட போகிறது? நீ கொடுக்க வேண்டியது தானே. சரி, உடனே பெருமாள் கேட்கிறார், நீ நம்முடைய அடியார் தான் என்பதற்கு
எப்படி என்ன ஊர்ஜிதம் செய்ய முடியும்? நான் உனக்கு பரிந்தே காரியம் செய்ய வேண்டும் என்றே வைத்து கொண்டால் கூட அவ்வாறு செய்வதற்கு என்ன விஷயம் இருக்கிறது? எதை வைத்து உன்னை நான் காப்பாற்ற வேண்டும், எதை வைத்து உனக்கு நான் உன்னை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்டால், நீ என்னை ரட்சிக்க வேண்டும் என்பது ரக்ஷியா பேஷாம் பிரதீஷதே என்று சொல்லுவார்கள். ரட்சகனுடைய வேண்டுதலையே கொண்டு அதையே பற்றாக கொண்டு நீ அவனை ரட்சிக்க வேண்டியது என்று இருக்க, நீ வேறு என்ன எதிர்பார்க்கிறாய் என்னிடம்? என்னுடைய வேண்டுதலையே ஏற்றுக்கொண்டு என்னை நீ அடிமைப்படுத்தி கொண்டு எனக்கு நீ ஆட்படுத்த வேண்டுமே தவிர வேறு என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு வார்த்தை யார் சொல்லுவார்கள் என்று நீ நினைக்க வேண்டாமா? ஒருவேளை என்னை நீயே ஆட்கொண்டு விட்டு எனக்கு ரட்சணை தந்தால் அது ஆகாதோ, உனக்கு அது இழிவாக போகுமோ? எனவே உங்களுடைய திருமேனி சாயலை என்னுடைய கண்களுக்கு காட்டினாலே போதும் அல்லவோ, உண்மை நான் புகழ்ந்து பேசுவதற்கு வார்த்தைகள் தானாக வரும் அல்லவா என்று சொல்கிறார். நான் அடியார் இல்லை என்று நீ தீர்மானித்தால் என்னை அடியாராக ஆக்கி கொண்டு எனக்கு நீ உதவி செய்யுமே என்று கேட்கிறார் பெருமாளை பார்த்து. இந்த உலகத்திலே இந்த அளவுக்கு வார்த்தையை சொல்லுவர் யார் என்று நீ ஆச்சரியப்பட்டு உன்னுடைய திரு உள்ளத்தில் உவந்து வந்து ஆழ்வீர், உமக்கு என்னால் ஆக வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது என்று சொல்லணும்னு சொல்லி உன்னுடைய திருமேனி சாயலை நீ திருமேனியை கூட காமிக்க வேண்டாம், அதனுடைய நிழலை காமிச்சா கூட போதும், எனக்கு உன்னை வாழ்த்துவதற்கு எனக்கு வாய் வந்து விடுவே, உன்னுடைய திருமேனி சாயல் நமக்கு தேவை என்கிறார். இந்த பாசுரத்திற்கு பெரியவாச்சான் பிள்ளையுடைய பொருள் விளக்கமானது வேறுபட்டதாக இருக்கிறது என்று பெரியோர்கள் எல்லாம் சிந்தித்து அதை பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்தை சொல்லுகிற அளவுக்கு தகுதியானவனும் கேட்டு சொல்லு என்று சொல்லியிருக்கிறார் பிரியாதி பயங்கர மணங்காச்சாரியார். என்று சொன்னால் பெரியவாச்சானுடைய பிள்ளையுடைய வியாக்கியானம் இந்த பாசுரத்திற்கு வேறு வகையில் இருக்க வேண்டும், அது நமக்கு அவ்வளவு அனுபவம் இல்லை. பெருமாள் கேட்கிறார், நீ என்று அடியவன் என்று எதை வைத்து சொல்வது? உன்னை நான் வேண்டுகிறேனே அதுவே வைத்து அடியேன் என்று ஏற்றுக்கொள்ளேன் என்று சொல்லுகிறார் பெருமாளை பார்த்து. சரி, அப்படி நான் உன்னை ரட்சிக்க வேண்டியது என்ன காரணம்? நான் உன்னுடைய அடியவன் என்று சொல்லிவிட்டேன், அதையே ஒரு காரணமாக பற்றி கொண்டு நீ காப்பாற்று. அப்படி காப்பாற்றுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அதனால் உனக்கு ஒன்றும் பெரிய இழப்பு கிடையாது, உன்னுடைய திருமேனியுடைய சாயலை காண்பி போதும், எனக்கு உன்னை வாழ்த்துவதற்கு எனக்கு பாசுரங்கள் வந்துவிடும் என்று தான் வாழ்த்த வேண்டியதற்கான காரணத்தை, அதற்கான பிடிமானத்தை பெருமாள் தான் தனக்கு தந்துள்ள வேண்டும் என்று பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். வழக்கொடு மாறுகொள் அன்று அடியார் வேண்ட இழக்கவும் காண்டும் இறைவ இழப்புண்டே எம் ஆட்கொண்டாகிலும் யான் வேண்ட என் கண்கள் தம்மால் காட்டு உன் மேனி சாய் காயேன வாச்சா மனசேந்திரவா அப்ஜாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.